வணக்கம் அன்பு உறவுகளே. இன்னைக்கு நம்ம பேச போகிற கருத்து என்னன்னா, கேரளா ஸ்டோரி 2 அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரள அரசாங்கமே தடை செய்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை தமிழ்நாடு அரசு சிவப்பு கம்பளம் போட்டு இங்கே வரவேற்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள திரையரங்கில் இன்னைக்கு படத்தை வர வச்சிருக்கு. இந்த படத்தை ஏன் தடை செய்யணும், எதற்காக இந்த படத்தை நாம் நிராகரிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த படம் என்பது கேரளா ஸ்டோரி 2 அப்படிங்கிற படம் என்பது இப்போ மட்டும் இல்லை, இதற்கு முன்பு ஒரு பாகம் வந்துச்சு, கேரளா ஸ்டோரி 1. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக ஒரு சமூகத்தை, ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய சமூகத்தை, இஸ்லாமியர்களை மிகவும் கேவலமாக, அருவருப்பாக அவர்களை அசிங்கப்படுத்தும் நோக்கத்தோடும் மாற்று மத சகோதரர்கள் மத்தியில் இஸ்லாமியர்கள் என்றாலே ஒரு பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய விதமாகத்தான் அந்த கேரளா ஸ்டோரி படம் அப்படிங்கிறது வந்தது. அதே போலதான் அப்படி படம் வந்த போதும் அதை தமிழ்நாட்டில் திரையிடக்கூடாது என்று வம்படியாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள திரையரங்குகளில் போராடி அந்த படத்தை தடை செய்யணும் சொல்லி தடை செய்து போராட்டம் செய்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும். அந்த படத்தினுடைய திரையரங்களோட அந்த படத்தினுடைய இயக்குனரே சொல்லியிருக்காங்களே, ஒரு மனிதனால எப்படி அந்த தமிழ்நாட்டில் உள்ள படங்கள் ஓடக்கூடிய திரையரங்கை தடை செய்ய முடியும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப பாருங்க, அப்போ அதனுடைய நீட்சியாக, அதனுடைய தொடர்ச்சியாக கேரளா ஸ்டோரி 2 அப்படிங்கிற படம் வந்திருக்கு. இந்த படத்தில் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை பாருங்களேன், நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல இந்த படத்துல பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய பெண்கள், குறிப்பாக பர்தா, அதாவது புர்கான்னு சொல்லுவோம், இஸ்லாமியர்கள் புர்கா அணிந்த பெண்கள் மாற்று மத சகோதரிகளான பெண்களை கட்டாயமாக மாட்டுக்கறி, மாட்டு இறைச்சி சாப்பிடணும்னு துன்புறுத்ததாக ஒரு காட்சி வருது. ரெண்டாவது, இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பெண்மணிகள், குடும்பத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து மாற்று மத சகோதரர்களை கொலை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இந்த படத்துல காமிக்கிறாங்க. மூன்றாவது, இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாரும் லவ் ஜிகாத், அதாவது நாடக காதல் செய்து மாற்று மத சகோதரர்களுடைய பெண்களை நீங்க காதல் செய்யுங்க அப்படின்னு ஏவுவதாக ஒரு காட்சிப்படுத்துறாங்க. நான்காவது, இங்க மேன்மை பொருந்திய கண்ணியமிக்க எங்களுடைய உலமா பெருமக்கள், இமாம்கள், மார்க்க அறிஞர்கள், மார்க்க சொற்பொழிவாளர்களை விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் என்று ஒரு பக்கம் காட்டுது. அதே போல இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் குறிப்பாக மாற்று மத சகோதரிகளை கட்டாயமாக மதமாற்றம் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளாகும். இப்படி தொடர்ச்சியாகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்தை வஞ்சிக்கக்கூடிய அளவுல, கேவலமாக, அருவருக்கத்தக்க வகையில இவர்கள் மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியில இவர்கள் ஒரு பயங்கரவாதி, தீவிரவாதி, இவங்க ஒரு பிரிவினைவாதி, இவர்கள் இந்த நாட்டுக்கும் தேசத்திற்கும் ஆபத்தானவர்கள் என்கின்ற ஒரு போக்கை, ஒரு விஷமத்தனத்தை தான் இந்த கேரளா ஸ்டோரி 2ங்கிற இந்த திரைப்படம் சொல்ல வருது. இதை தான் இதுல சொல்ல வருது. இதுல இன்னொரு கேவலமான விஷயம் அப்படின்னா, இதனுடைய நோக்கம் என்ன? இந்த கேரள அரசாங்கம் இந்த படத்தை தடை செஞ்சிருக்கு. அந்த மாநிலத்துல அந்த படத்தை ஓடக்கூட தடை செஞ்சிருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு என்ன இங்க வேலை? சிறுபான்மையினர் பாதுகாவலர்னு சொல்லுவாரு எங்க ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எப்படி இந்த படத்தை நீங்க அனுமதிச்சாங்க? இஸ்லாமியர்களுடைய மனம் கவலைப்படும், புண்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு புரியலையே. எப்படி ஒரு சீட்டு 2 சீட்டு கொடுத்துட்டா இந்த சமூகம் வாயடைச்சு போயிடும் நினைக்கிறீங்களா? இல்ல முதல்வர் அவர்களே, நீங்கள் இந்த படத்தை உடனடியாக நீங்கள் தடை செய்ய வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள திரையரங்கில் இந்த படத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. குறிப்பாக இங்க தமிழ்நாட்டில் மாமனாக, மச்சானாக, சகோதரனாக இங்க ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்து வாழக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு நாங்களும் தொப்புள் கொடி உறவான மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறோம். இஸ்லாமியர்களும் மாற்று மத சகோதரர்களும் அண்ணன் தம்பியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களை, குறிப்பாக இஸ்லாமியர்களை மாற்று மத சகோதரர்கள் மத்தியில இவர்கள் ஒரு மதவாதிகள் அப்படிங்கிற ஒரு கற்பனையை ஏற்படுத்தும் விதமாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை உடனடியாக சிறுபான்மையுடைய பாதுகாவலர்னு சொல்லுவீங்க, நாங்கத்தான் எல்லாத்துக்குமான கிரெடிட்ஸ் சொல்லுவீங்க. ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்தை தடை செய்யணும் அப்படிங்கிறதான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. மக்களின் கருத்து எதுவோ அதுவே எங்களின் கருத்து.